மலரட்டுமே, இசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இசை முழங்கட்டுமே. இறைவன் நம்மை நினைத்தார், ஒரு பண்பிலை சிறக்க நம்மை அழைத்தார். இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலை சிறக்க நம்மை அழைத்தார். வரையில்லா வரங்களை நமக்கு அளித்தார், வரையில்லா வரங்களை நமக்கு அளித்தார். தன் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, நாம் அனைவருக்கும் நிலை வாழ்வை நிறை வாழ்வாக தரக்கூடிய இறை வார்த்தையை நாம் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஏற்று வாழ இன்று சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். அந்த இறை வார்த்தையை நாம் ஏற்று வாழ்ந்திட நமக்கு வேண்டிய அருள் வரங்களை இந்த உன்னதமான பலியிலே பங்கேற்று ஆண்டவரிடம் ஜெபித்து பெறுவதற்கு முயற்சி எடுப்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. உன்னதமான இப்பலியை இறைவனுக்கு உகந்த பலியாக ஒப்புக் கொடுக்க நமது குற்றங்குறைகளை நாம் ஏற்று ஆண்டவர் திருமுன் மனவருந்தி மன்னிப்பை கேட்போம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித தாமஸ் தூய வாழ்வை நாடுவதில் ஆர்வமும் மறைப்போதனைகளை கற்று அறிவதில் புகழும் பெற்று விளங்கச் செய்தீரே. அவர் கற்பித்தவற்றை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அவரது வாழ்வை பின்பற்றவும் எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை. மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாயிருந்தது. இஸ்ரேல் அனைவரும் சென்ற இடமெல்லாம் நானும் உடன் சென்றேன். அப்பொழுது என் மக்கள் இஸ்ரேலை பேணும்படி குலத்தலைவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். அவர்களுள் எவரிடமாவது எனக்காக கேதுரு மரங்களால் ஒரு கோவில் கட்டாதது ஏன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா? எனது ஊழியன் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல். என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உம் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்ட இருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன். அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் தவறு செய்யும்போது மனித இயல்புக்கேற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன். உன் முன்பாக நான் சவுலை விலக்கியது போல் என் பேரன்பினின்று அவனை விலக்க மாட்டேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும்.
மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நாத்தான் தாவீதுக்கு எடுத்துரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 89 பதிலுரை பாடல் பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன், நிலைக்கச் செய்வேன், என்றும் நிலைக்கச் செய்வேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டே. என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன், நிலைக்கச் செய்வேன், என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன், நிலைக்கச் செய்வேன், என்றும் நிலைக்கச் செய்வேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன். மண்ணகத்தின் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன், நிலைக்கச் செய்வேன், என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன், நிலைக்கச் செய்வேன், என்றும் நிலைக்கச் செய்வேன். கடவுளின் வார்த்தையே விதையாம், அதை விதைப்பவர் கிறிஸ்துவே.
அவரை கண்டடைந்தவரோ என்றென்றும் நிலைத்திருப்பார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்திருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனமாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற உவமைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறைவார்த்தையை விதைக்கிறார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள். இறைவார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தாலோ அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பலனளிப்பர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகலுணவாக. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனின் அன்பு செல்வங்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தருகின்ற உவமையின் வழியாக விதை என்பது இறை வார்த்தை என்பதை அழுத்தம் திருத்தமாக தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம்.
இந்த இறை வார்த்தைகள் வழியாக இறைவன் தமது வாக்குறுதிகள், கட்டளைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள், மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தாம் செயல்படுகின்ற வழிமுறைகள் எல்லாவற்றையும் பல்வேறு வழிகளிலே தினந்தோறும் நமக்கு இறைவன் எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கிறார், சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த இறை வார்த்தைகளின் அவசியம் என்ன? இறை வார்த்தைகளின் வல்லமை என்ன? இறை வார்த்தைகள் நம்முடைய வாழ்வை எப்படி நலமுள்ளதாக, வளமுள்ளதாக மாற்றுகின்றன என்பதற்கெல்லாம் விவிலியத்திலிருந்து முத்தான 3 உதாரணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எசையா நூலிலே 55வது அதிகாரம் 11வது இறை வசனம், என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. திருப்பாடல் 119 105வது இறைவசனத்தில், என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் 11வது இறைவசனத்தில், கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, அது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. இந்த இறை வார்த்தைகளின் மொத்த உருவம்தான் இறைவன் இயேசு. அதற்கு அழகிய உதாரணமாக யோவான் தமது நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே தொடக்கத்திலேயே இவ்வாறு நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு எனும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவராலன்றி உண்டாகவில்லை. எனவே யோவான் அழுத்தமாக தெள்ள தெளிவாக இறை வார்த்தை கடவுளோடு இருந்தது, கடவுளாயும் இருந்தது என்று சொல்கிறவர் தொடர்ந்து உடனடியாக அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தார், இருந்தது என்று சொல்கிறவர் இருந்தார். அப்படி இருந்தவர்தான் இறைமகன் இயேசு. இந்த இயேசுதான் தொடர்ந்து 14வது இறைவசனத்திலே யோவான் குறிப்பிடுகிறார், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். எனவே இயேசு கிறிஸ்துவிலே அருமையான சகோதர சகோதரிகளே, தந்தையாகிய கடவுள் நம் அனைவரையும் நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய பாவம், அந்த பாவத்தின் சம்பளம் மரணம், நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய எல்லா தீய சக்திகளின் மொத்த உருவமாகிய பேய், இவை அனைத்திலும் இருந்தும் நம்மை காப்பாற்றுவதற்காக தம் ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகின் மீட்பராக அனுப்பினார். அந்த இறைவன் இயேசுவே இறை வார்த்தையாக இருந்தார், இருக்கிறார். அந்த இயேசுவே நமக்காக மனூறு எடுத்து நம்மிடையே குடிகொண்டார். இந்த இயேசுதான் இன்றைய நற்செய்தியிலே உவமையின் வழியாக விதை என்பது இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தைகளே எந்த ஒரு குறையும் இல்லை, பழுதும் இல்லை. ஒவ்வொன்றும் 100% தரமான வார்த்தை. அந்த விதை விதைக்கப்படுகின்ற இடங்களில்தான் குறைபாடுகள். அந்த விதை விதைக்கப்படுகின்ற இடம் எது? எனது மனித உள்ளம், எனது மனித மனம். எனவே விதைகளில் வேறுபாடு, வித்தியாசமில்லை, குறைபாடு இல்லை. ஆனால் விதையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலத்தில்தான், அந்த வயலில்தான், தோட்டத்தில்தான், இவை அனைத்தையும் குறிப்பிடுகின்ற மனித உள்ளத்தில்தான் குறைபாடு இருக்கிறது. நம்மிலே பலர் நம்பிக்கையோடு இறைவார்த்தைகளை கேட்கிறோம், உணர்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இறைவனின் பேரருளால் முடிந்தவரை அந்த இறை வார்த்தைகளை வாழ்ந்து காட்ட முயற்சி எடுக்கிறோம், அதற்காக உழைக்கிறோம். நம்மிலே வேறு பலர் பல நேரங்களிலே இதை கேட்கிறோம், ஆனால் தொடர்ந்து கண்டுகொள்வதில்லை. இன்றைய நற்செய்தியிலே இறைவன் இயேசு கிறிஸ்து அருமையாக, கோர்வையாக, அழுத்தம் திருத்தமாக இறை வார்த்தைகளை கேட்பவர்கள் எப்படி பலன் தருகிறார்கள், எவ்வளவு பலன் தருகிறார்கள் என்பதையும், இறை வார்த்தையை கேட்டும்
பலன் தராதவர்கள் ஏன் பலன் தருவதில்லை என்பதற்கான காரணங்களையும் அழகாக எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே இன்றைய நற்செய்தியினுடைய மைய கருத்தாக கோர்வையாக திருப்பிடத்திற்கு முன்பாக நாம் பார்க்கிறோமே, அந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இதை நான் படிக்கிற போது ஆண்டவர் இயேசுவை பார்த்து நம்ம எல்லாருமே சொல்லலாம், ஏசப்பா எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தான் நீங்கள் இடக்காது வளர்க்காது என்று 2 காதை கொடுத்துருக்குறீங்களே, அப்புறம் ஏன் இதை சொல்கிறீங்க? அதற்கு இயேசு என்ன பதில் சொல்வார்? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் இடக்காது வளர்க்காது 2 காதை கொடுத்துருக்கிறது உண்மைதான். ஆனால் பல நேரத்தில் உங்களில் பலருக்கு இந்த இடக்காதும் வளர்க்காதும் கேட்காது, இடக்காதும் வளர்க்காதும் கேட்காது. ஏன் கேட்பதில்லை என்பதற்கான காரணங்களைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நான் பட்டியலிட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இறைவன் மீது அசைக்க முடியாத ஆழமான உறுதியான நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இறை வார்த்தையை கேட்பதோடு நிறுத்திவிட மாட்டீர்கள். நான் உங்களுக்கு தருகின்ற அன்பினாலும் அருள் உதவியினாலும் உங்களால் முடிந்த மட்டும் அதை உங்களுடைய வாழ்வாக்கிக் கொள்ள முயற்சி எடுப்பீர்கள், அதை நோக்கி உழைப்பீர்கள். வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்வது போல எல்லா வீடுகளிலும் துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகள் இருக்கின்றன. ஆனால் என்னை தேடி வருவோருக்கு, என் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய அருள் உதவி கட்டாயம் தேவை என்று உணர்ந்து வருவோருக்கு நானும் அவர்களோடு சேர்ந்து அந்த சோதனைகளிலும் வேதனைகளிலும் போராட்டங்களிலும் துன்பத் துயரங்களிலும் பங்கு பெறுகிறேன். என்னை விட்டு விலகி சொந்த முயற்சியிலே முயற்சித்து பார்ப்போம் என்று போராடுகின்றவர்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் தனித்து போராடுவதனால் பல நேரங்களிலே தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே என் அன்பான மகனே, என் அன்பான மகளே, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று நான் சொல்லும்போது அதனுடைய உண்மையான பொருள் கேட்க மனமுள்ளோர் கேட்கட்டும், கேட்பதற்கு நல்ல மனமுள்ளோர் கேட்கட்டும், கேட்பதற்கு என் மீது ஆழமான உறுதியான உண்மையான முழுமையான நம்பிக்கை இருப்பவர்கள் கேட்கட்டும். அப்படி கேட்கும்போது அந்த வார்த்தையினால் நீங்கள் புனிதப்படுத்தப்பட்டு பலன் தருகின்றவர்களாக எனது அன்பாலும் அருளாலும் நான் உங்களை பண்படுத்துகிறேன், பயன்படுத்துகிறேன், மாற்றிக்கொண்டே இருக்கிறேன். எனவே கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று நான் சொல்வது போல இந்த 2 காதுகளை நான் குறிப்பிடவில்லை, நல்ல மனமுள்ளவர்கள் கேட்கட்டும். எனவே இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, அதைத்தான் நான் உணர்ந்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இந்த இறைவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் எனக்கு ஆழமான அக்கறை, ஆர்வம், அன்பு, பற்று இருக்கிறதா? ஒவ்வொரு இறை வார்த்தையும் பலன் தரும் இறை வார்த்தை, பழுதில்லாத இறை வார்த்தை, உயிரும் ஆற்றலும் சக்தியும் நிறைந்த வார்த்தை என்ற ஆழமான நம்பிக்கை என்னிடம் இருக்கிறதா? அல்லது கேட்பதோடு நான் கேட்டு முடித்து ஆலயத்தை விட்டு சென்ற பிறகு என்னுடைய அன்றாட வாழ்க்கையை சந்திக்கின்ற சவால்களிலும் போராட்டங்களிலும் இந்த இறை வார்த்தையெல்லாம் நினைத்து பார்க்க ஏது நேரம் என்று நான் நினைத்து செயல்படுகிறேனா? பல நேரங்களிலே பல சகோதர சகோதரிகளை சந்திக்கும் போது இன்றைய காலகட்டத்தில் உண்மையிலேயே வருத்தத்துக்கு வேதனைக்குரியது, ஞாயிறு திருப்பலி, கடன் திருப்பலிக்கு கூட வராத இறை மக்களின் கூட்டம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அந்த உலக நாட்டங்கள், உலக செல்வங்கள் மீது உள்ள அளவுக்கு அதிகமான ஆர்வம், அன்பு, ஆர்வம், அக்கறை. அவர்கள் கேட்பார்கள், கோயிலுக்கு போகிறவங்க என்ன சுகத்தை கண்டீங்க? அவர்களிடம் நாம் கேட்கலாம், நீ வராமலே இருந்து என்ன சுகத்தை கண்ட? எனவே ஆலயத்திற்கு ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடி வருகின்றவர்கள் அந்த இறைவனுடைய அன்பாலும் அருளாலும் நிரப்பப்பட்டு அவர்களோடு அவரும் சேர்ந்து அன்றாட வாழ்க்கையிலே போராடுகிறார். ஆண்டவரும் என்னோடு சேர்ந்து போராடுவதனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதிர்பாராத பல வெற்றிகளை நான் அடைகிறேன். எனவே இந்த
ஆன்ம வாழ்வினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கு உணவாக இருப்பது இந்த இறை வார்த்தையும் நற்கருணையும். உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் உடல், உள்ளம், ஆன்மா மூன்றினாலும் உருவாக்கப்பட்ட ஒரு கலவை. உடலுக்கு வேண்டிய உணவு சிற்றுண்டி, காலை மாலை டிஃபன், சாப்பாடு, குளிர்பானங்கள் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம், உண்கிறோம், குடிக்கிறோம். மனதுக்கு வேண்டிய உணவு எது? நல்ல சிந்தனைகள், நல்ல பண்புகள். அதே வேளையில் ஆன்மாவிற்கு வேண்டிய உணவு எது? அந்த உணவைத்தான் திருப்படத்தில் நிகழ்கின்ற ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் தினந்தோறும் பெற்று கொண்டிருக்கிறோம். ஒன்று, ஆண்டவருடைய அழியாத இறை வார்த்தை. இரண்டு, அந்த இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்கிக் கொள்ள நமக்கு வேண்டிய ஊட்டச்சத்தாக, உணவாக இருக்கக்கூடிய நற்கருணை. இறை வார்த்தை, நற்கருணை இரண்டையும் ஒவ்வொரு உன்னதமான திருப்பலியிலிருந்தும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த இரண்டிலும் நாம் அவ்வப்பொழுது முடிந்தவரை பங்கேற்று நம்மையே இறைவனுக்கு இயேசுவோடு சேர்த்து அர்ப்பணித்து வாழ்கின்ற நேரத்தில் இறைவன் இயேசுவும் என்றும் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய சவால்களிலும் போராட்டங்களிலும் துணை செய்கிறார். நம்மோடு சேர்ந்து அவரும் போராடுவதனால் நாம் சரியான திசையில் அவரை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று உறுதியாக சொல்ல முடியும். எனவே இயேசு கிறிஸ்துவின் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனின் அன்பு செல்வங்களே, இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைப்போம். இறை வார்த்தையை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் கேட்போம். கேட்பதோடு நின்று விடாமல் ஆண்டவருடைய பேரருள் துணையால் அந்த வார்த்தைகளை நம்முடைய மனங்களிலே பதிய வைப்போம். பதிய வைத்து அதை செயல்காட்டி செயல்படுத்தி வாழ்ந்திட ஆண்டவரின் அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. வாழ்வு என்னில் நீயாக, வாழ்க்கை எல்லாம் உனக்காக. எல்லாம் தந்தே, என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என்னை தந்தே. இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. களிமண்ணாய் கொடுத்தேன் என்னை உன்னிடத்தில், எடுத்து உனது விருப்பம் போல் வடிவம் கொடுத்து படையுமே. உயவன் கையில் களிமண்ணாய் கொடுத்தேன் என்னை உன்னிடத்தில், எடுத்து உனது விருப்பம் போல் வடிவம் கொடுத்து வணையுமே. உனக்காய் வாழும் ஒரு கணம், அதுவே வாழ்வின் பேரின்பம். நீ இல்லாத வேறிடம் அனைத்தும் இருந்தும் ஏதின்பம். என் இறைவா அர்ப்பணமே, என்னை முழுதும் ஆட்கொள்ளுமே. சகோதரரை, நம்மையும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இந்த வாழ்வின் பலியையும் எல்லாம் உள்ள இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா, புனித தாமஸ் அக்வினாசின் விழாவில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் பழி உமக்கு வந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக மக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்தருளும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித தாமஸ் அக்வினாசின் விழாவில் மது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் திருவுடலையும் மீட்பளிக்கும் திரு இரத்தத்தையும் எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மகிழ்ச்சியுடன் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே துணிவோடும் மகிழ்ச்சியோடும் ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தரும் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இறை வார்த்தையானவர் நம்மிடையே உருவெடுத்து நம் அனைவருக்கும் வாழ்வு தரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விரும்பி தேடுவானமுது எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரை. விரும்பி தேடுவானமுதே எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரை. உடலாய் உமை கண்டு திரு உணவாயலை உண்டு. உடலாய் உமை கண்டு திரு உணவாயலை உண்டு. வாழும் காலமெல்லாம் நான் உம்மோடு வாழ்ந்திட. வாரும் வாருமே இயேசு தெய்வமே, பின்னோரு விரும்பி தேடுவானமுதே எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரை. மரமாய் நான் கலந்தரவே, சருகாய் ஒளிந்தாலும் நான் உரமாகிடவே. கனி தரும் மரமாய் நான் பரதரவே, சருகாய் ஒளிந்தாலும் நான் உரமாகிடவே. விதையாய் விழுந்து நீ என்னில் விழுந்திட. விதையாய் விழுந்து நீ என்னில் விளைந்திட. பின்னாலும் தேவா நீ மன்னாவாய் வா. மன்னாவாய் வா. முன்னோரும் விரும்பி தேடுவானமுதே எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரை. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ளப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமடைந்தவர்களுக்கு ஆசிரியராகி அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித தாமஸ் அக்வினாசின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்த அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரும் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்று நமக்கு ஆசி அருள்வாராக. ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாளும் என்றும் நம்மோடு சென்று வருவோம். திருப்பலி தொடர்கின்றது. நிலையான அன்பே, நீங்காத உறவே, நிதம் என்ன